பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். When they saw the star, they were overjoyed. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஏரோது ராஜாவின் அரண்மனையில் தான் கிறிஸ்து யூதருக்கு ராஜா பிறந்திருப்பார் என்று எண்ணி அங்கே அவரை பார்க்க போனார்கள். ஏரோது ராஜா இதை கேட்ட பொழுது கலக்கம் அடைந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்துல எல்லாரிடத்துலையும் திட்டமாய் விசாரித்த பொழுது பெத்லஹேம்ல பிறப்பார் என்று கேள்விப்பட்டான். நீங்கள் பிள்ளையை கண்டு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி நீங்கள் எனக்கு அதை அறிவீங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தபோது திரும்பவும் அதே நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகளின் எண்ணம் கிறிஸ்து அரண்மனையில் பிறந்திருப்பார் என்பதாய். ஆனால் அவர் சாதாரணமாய் ஏழ்மையின் கோலமாய்தான் ஆண்டவர் அவதரித்தார். நமக்காகவே அவர் பாலனாக தேவன் மனிதனானார். நமக்கு வழிகாட்டி இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல வழி தெரியாமல் நாம் திகைக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் தெளிவாய் நமக்கு நன்மையான வழியை அவர் காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். எனவே நம்மை அவர் மிகுந்த ஆனந்தத்தால் நிரப்பி இருக்கிறார். அந்த மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்குள் தந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வழிகாட்டுகிறவர் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்கள்லையும் நிச்சயம் விடுதலை உண்டு. அற்புதம் நடக்கும். ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை காத்த தேவனுக்கு முழு இருதயத்தோடு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். துதிக்க துதிக்க எரிகோ கூட இடிந்து விழும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோக்களும் தடைகளும் உடைந்து விழும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.